இந்த பர்த்டே மந்த்லாம் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பைக்ஸ் கொடுக்கலாம்னு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்க சொல்லிருந்தீங்க. சோ நான் ChatGPT கேட்டிருக்கேன், என்னலாம் கொடுத்துருக்கான்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஜனவரி பலூன் பைக். பார்க்கிறதுக்கு ரொம்பவே கியூட்டா இருக்கு. ஆனா ஓடிக்கிட்டு இருக்கும்போது டப்பு டுப்புன்னு காத்து போச்சுன்னா என்னதுக்கு ஆகுது. அடுத்து பிப்ரவரி ரொம்ப கல்லுலேயே செய்யப்பட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பைக். எப்பா எப்படியும் குறைஞ்சது ஒரு டன்னாச்சும் இருக்கும் இந்த பைக். ஆனா அதுக்கு ஃபியூல் என்ன மண்ணா ஊத்துவாங்க. அடுத்ததான் மார்ச் திமிங்கலம் பைக். இந்த பைக்கை மட்டும் தெருவில் ஓட்டிட்டு போனோம் இல்ல மிரண்டு ஓடிடுவாங்க. அடுத்ததான் ஏப்ரல் லேப்டாப் பைக். லேப்டாப் மட்டும் இல்ல பயங்கர டெக்னாலஜி மிக்க ஒரு பைக்கா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கு. அடுத்ததா மேகங்கள் பைக். இது பார்க்கிறதுக்கு ரொம்பவே கூலான ஒரு டிசைன்ல இருக்கு, எனக்கு ஓகே. அடுத்ததா நம்ம ஜூன் பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்டுருங்க. அடுத்ததா ஜூன் தெரியும்டா குப்பை பைக். உண்மையை சொல்லணும்னா ஒரு விதத்தில் இவன் கரெக்டாக தான் காமிச்சிருக்கான். ஏன் பைக்கும் குப்பை மாதிரி தான் இருக்கும். நமக்கு டிசைன்லாம் முக்கியம் இல்லை, ஓட்டினா போதும். அடுத்ததா ஜூலை தேன் பைக். ரொம்பவே ரசிச்சு அவன் கிரியேட் பண்ண பைக் இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ ரசனையோட கிரியேட் பண்ணியிருக்கான். நம்ம பைக்ல போய்கிட்டு இருக்கும்போது அந்த தேனை நக்கிக்கிட்டே போகலாம். என்ன ஒன்று எல்லா பக்கமும் தேன் இருக்கு, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. அடுத்தது ஆகஸ்ட் நெருப்பு பைக். என்னதான் பைக் நெருப்பா இருந்தாலும் அதில் உட்காந்து போற நம்மளோட பின்னாடி அடுப்பு மாதிரி ஆகும். ஸோ இந்த பைக். அடுத்ததா செப்டம்பர் காய்கறிகள் பைக். வீட்டில் என்ன குழம்பு வைக்கிறன்ற கன்ஃபியூஷனே வேணாம். நம்ம இதுல இருந்து ஏதாவது ஒரு பாட்டை கழட்டி குழம்புல போட்டா போதும். என்ன ஒன்று இந்த பைக் 3 நாளைக்கு மேலே அழுகி போயிடும். அடுத்தது அக்டோபர் டைனோசர் பைக். இந்த பைக்கோட டிசைன் பார்க்கறதுக்கு ரொம்பவே வினோதமா இருக்கு. இதையும் ரோட்ல ஓட்டு போனா ஒரு ஈக்காக்க கூட நம்ம பக்கத்துல அண்டாது. அடுத்ததா நவம்பர் ஸ்கெலிட்டன் பைக். எப்பா என்னடா இந்த சைஸுக்கு இணையவே மறைச்சிருச்சு. இருக்கிறதுலே ரொம்பவே மிருகத்தனமான பைக் இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைனலா டிசம்பர் ஜிம் பைக். இந்த பைக் முழுக்க எப்படியும் ஒரு 2 டன்னாச்சும் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வெயிட்டும் எக்யூப்மெண்ட்டுமா கலந்துருக்கு. இந்த பைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களோட ஃபேவரட் பைக் எதுன்றதையும் உங்களோட பர்த் மந்த் எதுன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே அடுத்து என்னலாம் வேண்டாம் கேட்கலான்றதை கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க.